தாவேகா அதிமுகவை நோக்கி வருது. ஏன்னா அவர் எம்ஜிஆருக்கு மிக சிறப்பான ஒரு புகழஞ்சல் அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் அதிமுக சொன்னாரு. அதே போல அதிமுகவும் தாவேகாவை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு 2026ல. இது எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணி பலமா அமையுமா? வியூகங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களும் திமுக எதிர்ப்பு, நீங்களும் முழுக்க திமுக எதிர்ப்பு. அது எப்படி சரியா வரும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளர் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் இந்த வருகிற 2026 தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி சந்திக்க இருக்கிறது. இதற்கு ஆதரவு அளிக்கிற நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். நீங்கள் இப்போ கூட்டணி இதை பற்றியே திரும்ப கேட்குறீங்க. நான் இங்கே ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோன்னு வந்திருக்கிறேன் நான். அதனால் கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிப்பார். எங்கள் 2026 தேர்தல் வியூகத்தில் எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்த திமுக அரசினுடைய செயல்படாத தன்மையை, மக்கள் விரோத போக்கை தோலுரித்து காட்டுகிறார்கள். அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை, மக்கள் வலிமையை இந்த நாடும் இந்த நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு நிச்சயமாக உறுதியாக எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையேற்று அவர் ஆதரித்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை 8 கோடி தமிழர்களோடு 2 கோடி தொண்டர்களோடு எங்களுக்கும் இருக்கிறது.